வாங்க இன்னைக்கு இந்தியாவோட 10 முக்கியமான அரசு திட்டங்களை பத்தி சுருக்கமா பார்க்கலாம். ஒரு நாட்டுல பெரிய சமூக பிரச்சனைகளை எப்படி சரி பண்றாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு சில உத்திகள் இருக்கு. அதுக்கு தான் இந்த அரசு திட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் மாற்றத்தை கொண்டு வர முக்கியமான கருவிகள். சரி, இந்த திட்டங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு 3 பிரிவா பார்க்கலாம். முதல்ல சமூக மேம்பாடு. முதல்ல அருணாச்சல பிரதேசம். அங்க பெண் குழந்தைகளுக்கு ஆதரவா துலாரி கன்யா திட்டம் இருக்கு. அதாவது மருத்துவமனையில பொறுக்கிற ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் 30,000 ரூபாய் ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்றாங்க. இப்போ ஹரியானாவுக்கு போலாம். அங்க சாட்சிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க ஒரு திட்டம் இருக்கு. பெரிய கிரிமினல் கேஸுகள்ல சாட்சி சொல்றவங்களுக்கு முழு பாதுகாப்பு, தேவைப்பட்டா புது அடையாளமே தராங்க. அடுத்து ராஜஸ்தான். அங்க மாணவர்களோட பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் தந்து ஒரு இன்சூரன்ஸ் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமா மாநிலத்துல இருக்கிற கிட்டத்தட்ட 1 கோடி மாணவர்களுக்கு விபத்து காப்பீடு கிடைக்கும். உத்தராகண்ட்ல தனித்து வாழும் பெண்களை சுயசார்புடையவர்களா மாத்த ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க சொந்தமா தொழில் தொடங்கணும்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிதி உதவி கிடைக்குது. அடுத்து PM விகாஸ். இது சிறுபான்மையினருக்கான 5 சின்ன திட்டங்களை ஒன்னா இணைச்ச ஒரு பெரிய திட்டம். சரி, இப்போ பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட திட்டங்களை பார்க்கலாம். பிசினஸ், பயோஃபியூவல் மாதிரி விஷயங்கள். மறுபடியும் ஹரியானா. இங்க சின்ன வியாபாரிங்க பழைய வரி பிரச்சனைகளை சரி செய்ய ஒரு வாய்ப்பு தராங்க. வரி பாக்கி எவ்ளோ இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டி கணக்க முடிக்கலாம். எனர்ஜி செக்டார்ல சர்க்கரை ஆலைகள்ல எத்தனால் உற்பத்தியை அதிகப்படுத்த ஒரு திட்டம் இருக்கு. இதுக்காக ஆலைகளுக்கு வட்டில சலுகை கொடுக்கறாங்க. இதனால எத்தனால் உற்பத்தி அதிகமாகும். கடைசியா நம்ம கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவை எப்படி திட்டங்கள் மூலமா பிரபலப்படுத்துறாங்கன்னு பாப்போம். நம்ம கலை வடிவங்களை உலக அளவுல கொண்டு போகத்தான் இந்த குளோபல் என்கேஜ்மெண்ட் ஸ்கீம். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த 2 முக்கியமான திட்டங்கள் இருக்கு. ஆனா 2ம் வேற வேற. பிரசாத் திட்டம் புண்ணியத்தலங்களுக்கும், ஸ்வதேஷ் தர்ஷன் திட்டம் குறிப்பிட்ட தீம் அடிப்படையிலான இடங்களுக்கும் ஆனது. பாத்தீங்களா, தனி மனுஷனோட வளர்ச்சியிலிருந்து உலக அளவுல நம்மள முன்னிறுத்துறது வரைக்கும் இந்த திட்டங்கள் இருக்கு. ஒவ்வொரு திட்டமும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு தீர்வு சொல்ற மாதிரி துல்லியமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. சரி, இவ்ளோ திட்டங்கள் இருக்கு. ஆனா ஒரு திட்டத்தோட உண்மையான வெற்றி எதுல இருக்கு? யோசிச்சு பாருங்க.